திருத்தணி ரயில் நிலையத்தில் ஒரு அப்பாவி வட மாநில இளைஞர் பதைக்க வெட்டுறானுங்க. தலைவன் ஒரு அச்சம் இருந்தால் அந்த நாடு ஒழுங்குபடும். போதை கலாச்சாரம் பெருகி போச்சு, பாலியல் பலாத்காரம் பெருகி போச்சு. தலைமை ஒரு தலைமையாக இருந்தது தானே. மருமகன் சபரீசன் தலைமை, புள்ள உதயநிதி தலைமை, கனிமொழி தலைமை, துர்கா ஸ்டாலின் தலைமை, முதல்வரும் பேருக்கு சொல்லிக்கிற செயல்படாத முதல்வர் மு.க. ஸ்டாலின் தலைமை. இப்படி 5 தலைமை இருந்தால் அதிகாரிகள் யாருக்கு கட்டுப்படுவோம்? பொதுமக்கள் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க, அரசு ஊழியர்கள் அனைவரும் புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த முட்டாள் ஒரு முதல்வருக்கு வாக்களித்து இந்த நாடு இப்படி சீர்கெட்டு கிடக்குது, மற்ற மாநிலங்கள்லாம் சிரிக்குது அப்படின்ற லெவலுக்கு கொண்டு வந்துட்டார். இந்த மாற்றத்துக்கு கொண்டு வர்றது எடப்பாடி பழனிசாமியோட ஆட்சி விரைவில் வரப்போம். நாளை நமது நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் அதிமுக நிர்வாகி கமலக்கண்ணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா. நாளை நமது சேனலுக்கும் நெறியாளர்களுக்கும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இனிய ஆங்கில வருட புத்தாண்டு வாழ்த்துக்கள் மற்றும் நடந்து முடிந்த கிறிஸ்துமஸ் தின வாழ்த்துக்கள் அனைவருக்கும், நேயர்கள் அனைவருக்கும். சார், இப்போ வெல்லும் தமிழ் பண்கள்னு சொல்லிட்டு நிகழ்ச்சி நடத்தினாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மாநாடெல்லாம் நடத்தியிருக்காங்க. திமுக அரசு இந்த மாதிரி நிகழ்ச்சிகளாக நடத்திட்டு வர்றதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? அதாவது அவங்க ஓட்டு பொறுக்க பார்க்குறாங்க, ஓட்டை பொறுக்க பார்க்குறாங்க. பெண்களுக்கு நம்ம பஸ்ஸு, விலையில்லா பேருந்து, அப்புறம் 1000 ரூபாய் உரிமை தொகை இதெல்லாம் கொடுத்தவங்க இப்போ சேலத்தில் மாநாடு நடத்தியிருக்காங்க. திருப்பூர் பல்லடத்தில் மாநாடு நடத்தியிருக்காங்க. வழக்கம் போல் பெண்கள் குத்தாட்டம், அந்த மாநாடு முடிஞ்சோடனே கரும்பு எடுத்துகிட்டு போகிறது, இது திமுகவுக்குரிய செயல். வாழை தார் எடுத்துகிட்டு போகிறது மற்றும் அந்த தென்னங்கொலைகளை இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறது வழக்கம். இது அங்கே நடந்திருக்கு. இது மேற்கு மண்டலம் 39 சட்டமன்றம், அதிமுகவின் கோட்டை. அதில் 22 சட்டமன்றத்தை 2021 தேர்தலப்போ அதிமுக எடுத்திருந்தது. அந்த கோட்டையை கலைக்கலான்ற மனப்பால் அங்கே இந்த மாதிரி மாநில மாநாடு, பெண்கள் மாநாடு நடத்தினா அங்கே இருக்கிற பெண்கள், ஏன்னா இப்போ பெண்கள் வாக்கை கவரத்துக்குரிய முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. நல்லா புரிஞ்சுங்க. நான் சொன்னேன், திருப்பூர் பல்லடம் அது சுற்றி உள்ள சட்டமன்ற தொகுதி முழுக்கவே அதிமுகவின் கோட்டை. இந்த தடவை இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன்னா நம்ம மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் எடப்பாடி பழனிசாமி அங்கெல்லாம் போயிட்டு வந்துட்டார். ஒரு கூட்டமும் பார்த்திங்கன்னா ஒரு மாநாடு, ஒரு கூட்டமும் ஒரு மாநாடு மாதிரி நடந்தது. அதனால் இவங்க ஒரு மனப்பால் குடிக்கிறாங்க. அங்கங்கே இந்த மாதிரி நடத்தினா வாக்காளர்கள்லாம் ஏமாந்துருவாங்க, ஓட்டு போட்டுடுவாங்கன்னு. இது நடக்காதுமா. இப்போ நேற்று முந்தா நாள் கூட பாருங்கள், நம்ம சோழிங்கநல்லூர் இதெல்லாம் சென்னைக்குள்ளே வெகு அருகாமல் இருக்குது. சோழிங்கநல்லூரில் இவ்வளோ கூட்டமாக பிரமிப்பாக இருக்குது. அந்த மாதிரி அலம் மோதிச்சு. இப்படி 175 சட்டமன்ற பகுதியை எடப்பாடி பார்த்துட்டார். நீங்கள் பாருங்கள், 175 சட்டமன்ற தொகுதியிலையும் அவருக்குரிய எழுச்சி எப்படி இருக்குது அதை பார்த்தீங்கன்னாவே பிரமிப்பாக இருக்குது. இது அவங்களுக்கு உண்மையாகவே திமுககாரங்களுக்கு ஜுரம் வந்துடுச்சு. அடடே, இந்த தேர்தலில் நாம் முடிவுரை எழுதிட்டாங்க அப்படின்ற பயம் வந்ததால் தான் எழுச்சி தமிழ் எடப்பாடி பழனிசாமிக்கு நல்ல வரவேற்பு உண்டு. மக்கள் இந்த 5 ஆண்டு, இன்னும் 4.25 ஆண்டு வைங்களேன், படிச்சுக்கிட்டாங்க. திமுக எவ்வளோ பொய்யான வாக்குறுதிகள் கொடுத்தது, அதில் நாம் எவ்வளோ ஏமாந்துருக்கோம், மாணவர்களுக்கு எவ்வளவு தொல்லைகள் கொடுத்தாங்க, மாணவிகளுக்கு எதுவுமே அவங்களுக்கு அம்மா கொடுத்த மிதிவண்டியில் இருந்து எல்லா திட்டங்களும் செயல்படாமல் இருந்தது. இப்போ பாருங்கள், வர 5ஆம் தேதி கனிமொழிக்கு பிறந்த நாள்.
அன்னைக்கு 10 லட்சம் லேப்டாப் கொடுக்க போகிறாராம். யார் பணத்தை எடுத்து? மக்களுடைய வரி பணம் தானே. இத்தனை வருடம் விட்டுட்டேன், 4-5 வருடமாக விட்டாச்சு, 4 வருஷமாக விட்டாச்சு. இப்போ தேர்தல் நெருங்கிறதால அது கனிமொழி பிறந்த நாள் அன்றைக்கு 10 லட்சம் லேப்டாப் கொடுக்க போகிறாராம். நாங்கள் வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்தோம். எடப்பாடியார் சொல்லிட்டார் என்னுடைய ஆட்சி அமைஞ்சா. ஆனால் தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்க, எல்லாத்துக்கும் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. தேர்தல் வாக்குறுதியில் சொன்னதில் கொடுக்கவே இல்லை. டேபு கொடுக்குறதா சொன்னாங்க, கொடுக்கவே இல்லை. இப்போ கடைசி வருடம் நெருங்கும்போது நம்ம கனிமொழி பிறந்த நாளுக்கு லேப்டாப் 10 லட்சம் லேப்டாப்பை கொடுக்குறேன்னு இது ஒன்று போயிட்டுருக்குங்க. என்ன ஆனால் பெண்கள் வந்து இதெல்லாம் வச்சு ஏமாற அளவுக்கு கிடையாது. ஏன்னா அரசு ஊழியர்கள், அனைத்து துறை அரசு ஊழியர்களும் பழி வாங்கப்பட்டாங்க. இடைநிலை ஆசிரியர்கள் 4 நாளாக போராடிட்டு இருக்கான். அதே மாதிரி துப்புரவு பணியாளர்கள் அவங்க 33,000 சம்பளம் வாங்கினாங்கன்னு நினச்சேன். இப்போது வெறும் 20,000. எங்கேம்மா அடுக்கும்? குடும்பம் நடத்த முடியுமா? அந்த பெண்கள் எல்லாரோட கழிவுகள் அவங்க பெருக்கி சுத்தம் பண்ணி செய்கிறவங்க. அவங்க தலையிலையா கை வைப்பேன்? அவங்கள அடித்து வச்சு ஆடு மாடுகளை பவுண்டில் அடிக்கிற மாதிரி அவங்கள இழுத்து ரொம்ப கேவலப்படுத்தி இந்த மாதிரி எல்லா அனைத்து துறை அரசு ஊழியர்களும் அடடா திமுக வந்தால் ஸ்டாலின் புதுசாக வராரு, நம்மளை பாதுகாப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் ஆக்கப்பூர்வமாக அவங்களே வேலை செஞ்சாங்க. அவங்க என்ஜிஓஸ் எல்லாமே அவங்களுக்காக சாதகமாக வேலை செஞ்சாங்க. தேர்தலில் எவ்வளோ முறைகேடுகள் பண்ணாங்க. இப்படியெல்லாம் ஆட்சிக்கு வர வச்சமே உங்களை, எங்களை இப்படி கவுத்துட்டியே. நான் கேட்குறேம்மா, அதாவது மீண்டும் மீண்டும் சொல்லிகிட்டு இருக்கேன், ஏன்னா நினைவுபடுத்த வேண்டியது மக்களுக்கு நம்முடைய கடமைன்றதால. தேர்தல் தொடங்கின காலம் தொட்டு எடப்பாடியார் காலம் வரை 4.25 கோடி லட்சம் தான் கடன். இந்த 4.5 வருஷத்தில் நீ 5 லட்சம் கோடி கடன் வாங்கி எங்கப்பா வச்சிங்க? என்ன ஆச்சு அந்த பணம்? பொதுமக்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அரசு துறை ஊழியர்கள் கேட்க சம்பளப்பட்டுவாடா, சம்பளம் கொடுக்க முடியல, இப்படியெல்லாம் இருக்குது. நேற்று பாருங்கள், திருத்தணி ரயில் நிலையத்தில் ஒரு அப்பாவி வட மாநில இளைஞன் பதைக்க வெட்டுறானுங்க. இப்படி வெட்டிட்டு கடைசியா முடிக்கும் போது தம்ஸ் அப் காட்டுறாங்க. இதெல்லாம் எப்படி காட்டுறாங்க? அப்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வீடு அப்பான்ற தலைவர் மேலே பயம் இருந்தால் பிள்ளைங்க ஒழுக்கமாக இருக்கும். ஒரு வீடு தான் ஒரு நாடு. தலைவன் ஒரு அச்சம் இருந்தால் அந்த நாடு ஒழுங்குபடும். போதை கலாச்சாரம் பெருகி போச்சு, பாலியல் பலாத்காரம் பெருகி போச்சு, சின்ன குழந்தைங்கள பல்லில்லாத பாட்டி வரைக்கும். இப்படி ஒரு கிராம் கம்மல் போட்டு காதோடு அறுத்துட்டு போயிடுறாங்க. இப்படி நாட்டை சீர்கெடுத்து வச்சுருக்க. இது வர இருக்கிற எடப்பாடிக்கு எவ்வளோ தொல்லை தெரியுமா இதை சீர்படுத்துறதுக்கு? ஆனால் சீர்படுத்துவார். அவர் சொல்லியிருக்கார் ஒரு தடவை பேட்டியில், இப்போ பார்க்குற எடப்பாடி இல்லைடா, என்னுடைய பழைய நினைவுகளை பாருன்னு. அப்போவே தெரிஞ்சுக்கலாம் ஒரு மனுஷனை பற்றி. அவர் வந்தால் இதை சீர்படுத்துவார். ஏன்னா புரட்சித் தலைவர் வழி வந்தவர், புரட்சித் தலைவி அம்மா வழி வந்தவர். எடப்பாடி இந்த நாட்டை எப்படி சீர்படுத்தணுமோ, இந்த இளைஞர்களை எப்படி சீர்படுத்தணுமோ அதை செய்வார். பள்ளிக்கூட வாசலில் விற்கிறாங்கம்மா போதை பொருளை, சாக்லேட் வடிவத்தில், எந்தெந்த ரூபத்தில் வருதுன்னே தெரியல. கல்லூரி வாசலில், பள்ளிக்கூட வாசலில், இன்றைக்கும் போய் பாருங்கள், மடுவங்கர பள்ளிக்கூட வாசலில் போதை கலாச்சாரம் பெருகி கிடக்குது. பெண்கள் தனியாக நடமாட முடியல. அம்மா இருக்கும்போது அப்படியா நெருங்குவானுங்களா? பயம்னு ஒன்று இருந்தது. அங்கொன்று இங்கொன்று நிகழ்வு நடக்கலாம். ஆனால் இது தொடர் நிகழ்வு. தினசரி பேப்பர் எடுத்து பாருங்கள், பாலியல் பலாத்காரம் 2-3 இருக்கும், படுகொலைகள் இருக்கும், போதை கடத்துறது இருக்கும், போதை அந்த வஸ்துக்கள் எல்லாத்துக்கும் கேந்திரமாக தமிழ்நாடு மாறி போச்சு. சிலோனுக்கு கடத்துறதுல இருந்து போதை கேந்திரமாக இது அப்படி மாற்றி வச்சுட்டாங்க. ஏன்னா தலைமை மேலே பயம் இல்லை. தலைமை ஒரு தலைமையாக இருந்தால் தானே. மருமகன் சபரீசன் தலைமை
பிள்ளை உதயநிதி தலைமை, கனிமொழி தலைமை, துர்கா ஸ்டாலின் தலைமை, முதல்வரின் பேருக்கு சொல்லிக்கிற செயல்படாத முதல்வர் மு க ஸ்டாலின் தலைமை, இப்படி 5 தலைமை இருந்தால் அதிகாரிகள் யாருக்கு கட்டுப்படுவோம்? இங்கு ஒற்றை தலைமை, புரட்சித் தலைவர், புரட்சி தலைவி எடப்பாடி பழனிசாமி. அப்போது அதிகாரிகள்லாம் கட்டுப்படுவான். நாட்டை சீர்படுத்துறதுக்கு அதிகாரிகளுக்கு ரொம்ப முன்னுரிமை கொடுப்பாங்க. இதுக்கு முன்னாடிமா கட்சிக்காரங்க தவறு செய்கிறாங்க, காவல் நிலையத்தில் போய் அதிகாரம் செய்கிறாங்க அப்படின்னா புரட்சி தலைவர் ராமாவரம் தோட்டத்துக்கு போவேன்னு சொல்லுவாங்க. நீ இந்த மாதிரி உன் பேர் இது கட்சிக்காரங்களை எங்கள் அதிகார துஷ்பிரயோகம் பண்ண சொன்னால் நான் தோட்டத்துக்கு சொல்லிவிடுவேன். அம்மா இருக்கும்போது கார்டனில் போய் உங்களை முறையிட்டுருவேன் சொல்லிவிடுவேன். அப்போ காவல்துறையினரை பார்த்தா கட்சிக்காரர்களுக்கே ஒரு அச்சம். ஒரு நல்லதை நாடி அவங்கள ரெக்வஸ்ட்டாக அவங்களுக்கு மரியாதை கொடுத்து தான் காரியங்களை நடத்துவாங்க. இன்றைக்கி காவல்துறையெல்லாம் ஸ்டாலினோட ஏவல் துறையாக மாறி போச்சு. எப்படி நாடு ஒழுங்குபடும்? அவர் கண்ட்ரோலில் தானே சார் இருக்குது. அவர் நினச்சா வந்து பண்ணலாம் தானே. நினச்சா இப்போ உங்கள் வாயிலே வந்து நினச்சா பண்ணலாம். நினைக்கிறதே இல்லையே, நினைக்கிறதுக்கே நேரம் இல்லையே அவருக்கு. இந்த குடும்பம் 5 பேர் சொன்ன மாதிரி அவங்க தொல்லைகள் ஜாஸ்தி. இதை சரி கட்டுறதுக்கே, இதை சரி பண்ணுறதுக்கே அவருக்கு நியாயம் சரியாக இருக்குது. அதனால் இவர் நாட்டை சீர்படுத்தக்கூடிய அளவில் இல்லை. பொதுமக்கள் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க, அரசு ஊழியர்கள் அனைவரும் புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த முட்டாள் ஒரு முதல்வருக்கு வாக்களித்து இந்த நாடு இப்படி சீர்கெட்டு கிடக்குது, மற்ற மாநிலங்கள்லாம் சிரிக்குது அப்படின்ற லெவலுக்கு கொண்டு வந்துட்டார். இந்த மாற்றத்துக்கு கொண்டு வர்றது எடப்பாடி பழனிசாமியோட ஆட்சி விரைவில் வரப்போகுது. ஓகே சார். இப்போ தேமுதிக கூட்டணிக்கு வர வாய்ப்பு இருக்கா? ஏன்னா இவங்க ஒரு பக்கம் தாவேக்கா வந்து ஜனவரிக்குள்ள வந்து தெரிஞ்சிடும் யார் எங்க கூட்டணிக்கு வர போறாங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு செங்கோட்டையன். இந்த பக்கம் வந்து இவங்க வந்து பிரேமலதா விஜயகாந்த் வந்து முதல்வரை சந்திச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரே அரசியல் புரட்சியில் ஒன்று பேச்சு அடிபட்டு இருக்கு. எந்த பக்கம் போவாங்க தேமுதிக? கரெக்டாக கேட்டீங்க. ஒரு இயக்கத்தை வந்து நாம் குறைச்சி மதிப்பிடக்கூடாது. விஜயகாந்த் இருக்கும்போது இருந்த தேமுதிக அவர் கொஞ்சம் உடல்நல குறைவு ஏற்பட்ட உடனே படிப்படியாக குறைஞ்சி போச்சு வாக்கு சதவீதம். அதுக்கடுத்து பிரேமலதா விஜயகாந்த் வரும்பொழுது அவங்க தம்பி சதீஷோட தலையீடு இன்னும் குறைஞ்சி போச்சு. இதை வந்து அவங்கள தற்காத்துக்கிறதுக்காக அதிமுக கிட்ட வந்தால் எல்லா கட்சிக்காரங்களையும் தோழமைக்கு வர கட்சிக்காரங்களை உறவினர்கள் போகிற சொந்த பந்தங்களை கூட போல நடத்துவாங்க. வந்தால் அவங்களுக்கு லாபம், திமுகவுக்கு இல்லைன்னா அவங்களுக்கு நஷ்டம். இது அவங்களுக்கு தெரியும். நிச்சயமாக அதிமுக கூட்டணிக்கு தான் வருவாங்க, வேறு வாய்ப்பு கிடையாது. அதனால் இப்போ நடிகர் ஒரு கட்சி வச்சுருக்காரு, ஒரு அமைப்பு ரீதியாகவே இல்லைம்மா, ஒரு அமைப்பு ரீதியாகவே இன்னும் செயல்படலை. அதனால் இதை நாம் பேசி அதை ஒரு பெருசாக பூதாகரமாக ஆக்க வேண்டான்றது என்னுடைய பணிவான வேண்டுகோள் உங்ககிட்ட. ஓகே சார். இப்போது எடப்பாடியார் வந்து எழுச்சி பயணத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஒரு பக்கம் இந்த திரும்ப வந்து விருப்ப மனு கொடுக்கறதுக்கான தேதியை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து அதிமுகவும் அது கூட்டணியும் ஸ்ட்ராங்காக இருக்கா? நிச்சயமாக. ஏன்னா கடந்த முறை வந்து பியூஷ் கோயல் வந்து சொல்லிட்டு போனார், மோடியோட குடும்பமாய் எடப்பாடி தலைமையில் ரெண்டும் பொருந்திய கூட்டணி ஆகிப்போச்சு. இதில் மாற்றம் கிடையாது. அது மாதிரி சில இயக்கங்கள் வரத்துக்கு காத்துட்ருக்காங்க. இந்த 2-3 மாதம் அப்படி நெருக்கடியாக இருந்துட்டு அதில் வேண்டியது என்ன நமக்கு தேவையோ அதெல்லாம் சரி பண்ணிக்கிட்டு வரத்துக்கு காத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அப்படியே இல்லைன்னாலும் இந்த 2 கூட்டணி தமிழகத்தை வெல்லும். நிறைய சீட்டு பிடிப்பாங்க. தொகுதி பங்கீடு எடப்பாடியார் தலைமையில் நியாயமான முறையில் நடக்கும். இதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இதில் அதிமுக தொண்டர்கள் சரி, மேல்மட்ட தலைவர்களும் சரி, நாம் வந்து பொதுமக்களை இன்னும் சந்திச்சுக்கிட்டே இருக்கணும், எடப்பாடியார் புகழை பரப்பிக்கிட்டே இருக்கணும். அம்மாவோட காலத்தில், புரட்சி தலைவர் காலத்தில் எடப்பாடியார்
காலத்தில் என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்தோம், அது எவ்வளோ நடைமுறைப்படுத்தியிருக்கோம், இந்த 4.5 ஆண்டுகளில் என்னென்ன நாம் இழந்தோம், இதெல்லாம் வந்து பொதுமக்கள்கிட்ட இனிமே சும்மா சோர்ந்து உட்காராமல், இன்னும் டைம் இல்லை, சோர்ந்து உட்காராமல் பொதுமக்கள்கிட்ட நாம் நெருங்கி, எங்கள் அதிமுக தொண்டர்களும் மேல்மட்ட தலைவர் நெருங்கி போனாங்கன்னா நெருங்கி போயிட்டுருக்காங்க. இன்னும் டைம் இருக்கு இல்லையா, நெருங்கி போயிட்டுருக்காங்க. வெற்றி வாய்ப்பு நிச்சயம். சோழிங்கநல்லூரில் இப்போது எடப்பாடியார் நிகழ்ச்சி பண்ணார் இல்லைங்களா, அந்த நிகழ்வுக்கு நான் எங்கள் அண்ணன், எங்களின் மூத்தவர் சைதை துரைசாமி இடம் கொடுத்துருக்கார். எந்த தலைவருங்க அதுக்கு ஒரு நன்றி அறிவிப்பாங்க? அதுக்கு நன்றி அறிவிக்கிறார். எங்களுக்கு மூத்தவர் தான் அவர், அவர் இல்லைன்னு சொல்ல வரல, எங்களுடைய மூத்தவர். அவர் வந்து இடம் கொடுத்துருக்காரு. அவர் கூட நாங்கள்லாம் வந்து புரட்சித் தலைவர் வீட்டுக்கு ஒரு 2-3 தடவை போயிருக்கேன் நான். பொங்கல் டைமில் காலையிலேயே போயிடுவோம். அப்போ அவர் சொன்ன, அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சிலம்பம் சுற்றுறது, மாடி மான்கொம்பு இப்படியெல்லாம் செஞ்சு அவருக்கு குதூகலப்படுத்துவாங்க புரட்சித் தலைவரை. அவர் ஒன்று சொல்லிட்டு போவார், அண்ணா சமாதிக்கு போயிட்டு அண்ணன் சக்கரபாணி அண்ணங்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வர இருங்க, அதுக்குள்ளே போய் சாப்பிடுங்கன்னு. அந்த வீட்டில் சாப்பிட்டவங்க நாங்கள்லாம். ஆனாலும் புரட்சித் தலைவருடைய நல்ல கொள்கைகள், அவருடைய மனிதாபிமானம், மனிதநேயம், இது எல்லாருக்கும் பிடிச்சது. எங்கள் பிள்ளைங்கள்லேருந்து எங்கள் வாரிசு, என் பேரன் பேத்தியை கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் அம்மா, நாங்கள் தலைவர் எம்ஜிஆர், எடப்பாடி பழனிசாமி, எங்கள் பேரன் பேத்திகளே சொல்ல வந்துட்டாங்க. அதனால் எங்கள் கட்சிக்கு வீழ்ச்சின்றதே கிடையாது, எழுச்சி தான். பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். வணக்கம்மா.